ஹாய் மக்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கோடு ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்முடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு மலேசியா போகிறோம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நாங்கள் முதல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். நம்ம கோழிக்கூட்டில் இருந்து மலேசியா, அதாவது கோலாலம்பூருக்கு தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் இருக்கிறது கரெக்டாக கோழிக்கோடு ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம மூணார்லேருந்து கொச்சி ஏர்போர்ட் ரொம்ப கிட்ட, ஆனால் கோழிக்கூடு ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஆனால் நாங்கள் ஏன் கோழிக்கூட்டில் போட்டிருந்தோன்னா, எங்களுக்கு இங்கேருந்து மலேசியா போகிறதுக்கு டிக்கெட் கம்மியாக இருந்துச்சு, கம்மி ப்ரைஸில் இருந்ததுனால இங்கே டிக்கெட் போட்டோம். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பேக் வெயிட் செக் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு இது ஹேண்ட் பேக்கு, இதுக்கு கையில் கொண்டு போகிற பேகுக்கு 7 கிலோ தான் இருக்கணும், 7 கிலோவுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால செக் பண்ணோம். எங்கள்கிட்ட 2 பேக்குமே கம்மியான வெயிட்டில் தான் இருந்துச்சு. வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இங்கே தான் நாங்கள் ஏர் ஏஷியா தான் புக் பண்ணியிருந்தோம். அக்டோபர் 5 நைட்டு 12:10 எங்களுக்கு ஃப்ளைட்டுங்க. வேறு எந்த ஏர்லைன்ஸுமே இல்லை. இண்டிகோ இருந்துச்சு, ஆனால் அது சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து அப்புறம் தான் மலேசியா போகிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு இது நான் ஸ்டாப் அப்படிங்கிறதுனால இதை புக் பண்ணிட்டோம். டிக்கெட் ஒரு 3 நாளைக்கு முந்தி தாங்க புக் பண்ணோம். இருந்தாலும் மலேசியா போகணுன்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால ரொம்ப யோசிக்க வேணாமே, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு டிக்கெட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு பின்ன இமிக்ரேஷன் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். இமிக்ரேஷனும் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போயிட்டு போர்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி தாகமாக எடுத்துச்சா, நம்ம வெளியிலேருந்து வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் பொண்ணு வாங்கிட்டு வந்துச்சு. 80 ரூபாங்க இந்த வாட்டர் பாட்டில். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்சம் நல்லா சில்லுன்னு தான் வாங்கிட்டு வந்துச்சு. குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் யாராவது ஒருத்தங்க தமிழ் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தோம். அப்புறம் பார்த்தா உள்ள ஒரு ஆஃபீஸரே தமிழ்காரங்க நல்லா பேசினாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோழிக்கூடு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுமே, எல்லா அதிகாரிகளுமே ரொம்ப கைண்டாக பேசுகிறாங்க. பேசஞ்சர்கிட்ட முகம் சுளிக்காமல் நமக்கு எதுவும் ஒரு டவுட் இருந்தால் கூட அதை ரொம்ப பொறுமையாக அன்பாக அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டில் வேலை செஞ்ச எல்லாரையுமே, நாங்கள் பார்த்த எல்லா ஆஃபீஸர்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா போர்டிங் எல்லாம் முடித்து நம்ம ஃப்ளைட் ஏறணும் இல்லையா, அதுக்காக உள்ளே போனோம். நைட்டுங்க நாங்கள் இதுக்கு முந்தி நானும் என்னோடய கணவரும் சேர்ந்து கொச்சி டு டெல்லி ஃப்ளைட்டில் போயிருக்கோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கும்போதே என் மனசில் தோணின ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மலேசியாவாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு சீல் மலேசியாவிலேருந்து தான் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது முருகரோட அருளால் நடந்திருக்கு. இப்போ நாங்கள் விண்டோ சீட்டு பே பண்ணி தான் நாங்கள் புக் பண்ணோம். ஏன்னா பொண்ணு சொல்லிட்டாங்க எனக்கு எப்படியா விண்டோ சீட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கு பே பண்ணி நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டோம். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகிறோமா அப்படிங்கிறதுனால லைட்டாக பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முருகரை பார்க்க போகிறோம் அப்படின்னு மனசை தைரியமாக வச்சுக்கிட்டோம். இங்கே இந்த சீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா புக்ஸ் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் நாங்கள் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அப்புறம் மெனு கார்டு இருந்துச்சு, இந்த ஃப்ளைட்டில் என்னென்ன ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் கீழேருந்து மேலே டேக் ஆஃப் ஆகும்போது பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் மேலே போக 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 கொஞ்சம் தைரியமாயிருச்சு. அப்புறம் போயிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கங்கே போய்கிட்டு இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பைலட். ஒரு விமன் பைலட், ஒரு ஜென்ட்ஸ் பைலட். அதனால பொண்ணை ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும் அப்படின்றது தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு.
ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போகணும். இப்போது நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் பக்கம் டிஃப்ரென்ஸ் வந்து வருது. மழை இல்லை, நல்லதாக போச்சுங்க. பரவாயில்ல, ஏதோ முருகரோட அருளால் எல்லாமே கடன்னு ஓடி எல்லாமே குயிக்காக வந்து எங்களுக்கு வந்து நடந்துருச்சுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம யார்கிட்டையாவது சொன்னோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி தான் இந்த மலேசியா ட்ரிப்பும் நாங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணல. எங்கள் வீட்டில் மட்டும்தான் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோமே தவிர யார்கிட்டையுமே சொல்லலை. அதனாலேயே இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ண மாதிரியே நடந்துருச்சு. 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட் பாருங்கள், நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து லேண்ட் ஆக போகிறோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த சூரியனுடைய உதயம், கீழே இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் சீனரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து லேண்ட் ஆக போகிறோம். இதுக்கு வந்து மொத்தமாக எங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறது மலேசியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் மலேசியா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்காதீங்க. கையில் நீங்கள் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடுங்க. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் வந்து பயன்படுத்திக்கணும். ஹாய் மலேசியா மக்களே, குட் மார்னிங். நாங்கள் இப்போது கோலாலம்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அடுத்த வீடியோ சிம் வாங்கணும். தெரியும், ஏன்னா யாருக்கும் தெரியாது, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இமிக்ரேஷனில் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு.